ஹலோ கைஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் நவம்பர் 16, 17க்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம டெய்லி பேசிஸில் தினமணி நியூஸ் பேப்பர் போட்டுட்ருக்கோம். அட் த சேம் டைமில் குயிஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க எல்லாமே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய டெலகிராம் சேனலுடைய லிங்க் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணவங்க எல்லாருமே அழகாக ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். இலங்கை அதிபர் கட்சி கூட்டணிக்கு அமோக வெற்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இலங்கையில் அதிபர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். அவர் பேர் யாருன்றதை மட்டும் நோட் பண்ணுங்கள், வேறு எதுவும் தேவையில்லை. அனுரகுமார் திசாநாயகா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிறது அனுரகுமார திசாநாயகா அப்படின்றவர் தான் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்னு தெரிஞ்சுங்கன்னா போதுமானது. மற்றபடி வேறு எதுவும் தேவையில்லைங்க. ஏன்னா எக்கச்சக்கமான கட்சிகளுக்கு கூட்டணி கட்சிகளெல்லாம் அமைந்திருக்கிறதால ஸோ அவ்வளோ பெருசாக தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை. The next. ஸோ சாட்டர்டே சண்டே பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன், நியூஸ் கம்மியாக இருக்கும். பட் ஆனால் பாயிண்ட்ஸ் மட்டும் நான் கேதர் பண்ணி எவ்வளோ சீக்கிரமாக கொடுக்க முடியுமோ கொடுத்துட்றேன். ஸோ பயணங்கள் முடிவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பட் நமக்கு தெரிஞ்சுக்கணும், பயணங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நமக்கு எக்ஸாமுக்கு என்ன தேவைன்னா, ராணி மங்கம்மாள் அமைத்த சாலை இன்றும் அவர் பெயரால் மதுரையிலிருந்து தென்காசி வரை வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மதுரையிலிருந்து தென்காசி வரை வருகிறது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அது இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம், சார் ஹைவேல ஸ்பீடாக போகலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க தெரியுமா சார். அந்த ஹைவேன்ற வார்த்தை எந்த நாட்டு யார் பிரதமர் ஜனாதிபதியாக இருக்கும்போது வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா ஜனாதிபதி ட்ரூமன் அப்படின்றவர் என்ன பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா, அந்த கருத்தை கொண்டு வரார். என்னென்னா ஹைவே என்ற சொல்லுகிறார். இதுதான் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, உலகெங்கும் பரவி இந்தியாவில் தேசிய நெடுஞ்சாலைன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம என்ஹெச்னு சொல்ல பார்த்தீங்கன்னா நேஷனல் ஹைவேன்றது, ஓகேங்களா. இப்போ ஹைவே அப்படின்ற ஒரு கருத்தை யார் கொண்டு வராங்கன்னா, அமெரிக்கா தான் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனில் தெரிஞ்சுக்கங்க. நெக்ஸ்ட்டு, ஸோ இன்றைக்கான குரல் பார்த்துடலாமா? எண்ணி துணிக கர்மம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. ஓகேங்களா. அது என்ன சொல்கிறாங்கன்னா, செயலையும் வழிகளையும் எண்ணிய பிறகு துணிந்து தொடங்க வேணும். துணிந்த பின் எண்ணி பார்க்கலாம் என்பது குற்றமாகும். செய்யணும்னு நினச்சா செஞ்சிடணுங்க. ஓகேங்களா. அது ஆரம்பிச்சிட்ட பிறகு ஐயோ இது செஞ்சால் வருமா அப்படியெல்லாம் யோசிக்கவே கூடாது. அதுதான் திருவள்ளுவர் அழகாக சொல்லியிருக்காரு. ஸோ டிஎன்பிசியில் அடித்து தும்சம் பண்ணுறோம். அடுத்தது 3 இம்பார்ட்டன்ட் நியூஸ். பழங்குடியினர் பங்களிப்பை திட்டமிட்டு புறக்கணிக்கிறது காங்கிரஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பழங்குடியினர் சுதந்திர போராட்ட தலைவர் பிர்சா முண்டாவின் 150வது பிறந்தநாள் எக்ஸாமில் கேட்பாங்க. 150வது பிறந்தநாளை ஒட்டி நவம்பர் 15 கொண்டாடப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ பழங்குடியினர் தினம்னாலே நம்ம என்ன எடுத்துக்கணும், நவம்பர் 15 தான் 2020 அந்த டைம்லேருந்து கொண்டாடப்பட்டு வருகிறது அப்படின்னு தெரிஞ்சுன்னா போதும். பிர்சா முண்டா நிலத்தின் தலைவர்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாங்க. ஸோ இந்த ஒரு திட்டம் கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த பழங்குடியினருக்காக கொடுக்கப்பட்ட திட்டம். இப்போ என்ன கேட்பாங்கன்னா, இந்த திட்டத்தை கொடுத்துட்டு இது யாருக்கு சம்மந்தப்பட்டதுன்னு கேட்பாங்கப்பா. ஸோ பிரதமரின் ஜன்மன் திட்டம். அப்போ ஜன்மன்னா யாரை குறிக்கிறதுனா, பழங்குடியினருக்காக போடப்பட்ட திட்டம் சொல்லிட்டு போனால் போதுமானதுங்க. ஸோ அப்போ தெரிஞ்சுங்க, ஜன்மன்னா பழங்குடியினர். நெக்ஸ்ட் ஒன், ஊட்டச்சத்தை உறுதி செய் 2ஆம் கட்ட திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இது பார்த்திங்கன்னா அரியலூரில் தொடங்கப்பட்டிருக்கு 2ஆம் கட்டம் சொல்லிட்டு. பட் ஆனால் அந்த பிளேஸ் முக்கியங்க, வாரணாசி ஊராட்சி. கொஷினே இருக்குது, மிஸ் பண்ணுறாதீங்க. அரியலூரில் எந்த ஊராட்சியில் தொடங்கப்பட்டதுன்னு கேட்பாங்க. வாரணாசி ஊராட்சி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. அடுத்தது, வாக்காளர் பட்டியல் தகவல் பெற கட்டணமில்லாத உதவி எண் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எக்ஸாமில் உதவி எண்கள் வச்சும் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பண்ணலாம்னா, 1950 டயல் பண்ணால் உங்களுக்கு ஓட்டரை பற்றி தெரிஞ்சுக்கலாம். தகவல் ஓட் பண்ணவங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்போ 1915 தான் உங்களுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட்டு, நுழைவுத் தேர்வு பற்றி பார்த்தாச்சு, அப்படியே ஸ்கிப் பண்ணிக்கலாம். எஸ், ஐநா மொழியாக தமிழை கொண்டு வருவதே இலக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ உலக தமிழ் பொருளாதார மாநாடு அப்படின்றது எங்கே நடைபெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா, மலேசியா தலைநகர் கோலாலம்பூரில் நடந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. ஸோ இது தலைமை வகித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, BN ரெட்டி. நோட் பண்ணுங்கள், BN ரெட்டின்றவர் தான் தலைமை வகித்திருக்கிறார் அப்படின்றத கூறுகிறேன். நெக்ஸ்ட் ஒன், இந்த பருவநிலை மாநாடு பற்றி நம்ம ஆல்ரெடி பேசி வச்சார், அதனால் நம்ம அந்த நியூஸ் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கான எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுங்க. டெலிகிராம் சேவையை தொடங்கியது டிஎன்பிசி. நம்ம டிஎன்பிசி இருக்குது பார்த்தீங்களா, டெலகிராம் அப்படின்ற ஒரு சேனலை தொடங்கிடுச்சு. நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, டிஎன்பிசி ஆஃபீஸ் என்ன ஆங்கிலத்தில் குறிப்பிட்டால் அந்த ஜாயின் பண்ணிக்கலாங்க. அதுலேருந்து எல்லா தகவலும் கொடுப்பாங்க. டெய்லி பேசிஸில் என்ன நடக்குது டிஎன்பிசிலன்றது வெளிப்படைத்தன்மை அப்படின்றது வருதுங்க. நெக்ஸ்ட் ஒன், ஞாயிற்றுக்கிழமைக்கான நியூஸ் பேப்பர் பாருங்கள். ஸோ இதுலேயும் நியூஸ் கம்மி தான், ஸ்பீடாகவே ஸ்கிப் பண்ணி வந்துடலாம்.
பொலிட்டிக்கல் நியூஸ்லாம் நமக்கு தேவையில்லைங்க. நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு என்ன தேவையோ அது இல்லாமல் யூபிஎஸ்சி எடுத்துக்கலாம், ஆர்ஆர்பி, என்டிபிசி இந்த எழுதுனவங்க எல்லாருக்குமே இது கண்டிப்பாக பயன்படுங்க. ஸோ இங்கே கொடுத்துருங்க பாருங்கள், பிரதமர் மோடி நைஜீரியா பயணம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பிரேசில் கயானாவுக்கும் செல்கிறார். அப்போ 3 நாடுகளுக்கு பிரதமர் மோடி செல்கிறார். கேட்பாங்க ரீசெண்டாக நைஜீரியா, பிரேசில், கயானா. இதில் பிரேசில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா பிரேசிலில் G20 அப்படின்னு கூடிய மாநாடு நடக்க போகுதுங்க. என்ன மாநாடு? G20ன்ற மாநாடு நடக்க போகுது. அதுக்கு போய் கலந்து கொள்ள போகிறார். அப்போ லாஸ்ட் வருஷம் G20 நடத்துனது பார்த்திங்கன்னா இந்தியா அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கான கேள்வி கேட்டலாமா? பாருங்கள், போன வருஷம் 2023 இந்தியா, 2024 யார்? புரியுதுங்களா? 2023 இந்தியா, 2024 பிரேசில், 2025 யார் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பண்ணோம். 2025 G20 மாநாடு யார் நடத்த போகிறாங்க அப்படின்றத தெளிவாக கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. சரிங்களா? ஸோ டெய்லி முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? அந்த குவிஸ் போடுறோம் பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் அட்டன் பண்ணுங்கள். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த தினமணி பேப்பர் வந்து மட்டும்தான் போடுவோம் அப்படின்றத உறுதியாக அளிக்கிறேன். நன்றி.